அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நம்மளுடைய வேலையை எளிமையாக்கக்கூடிய ஒரு வழி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் நம்ம பேக்ரவுண்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அதை நம்ம ஃபோட்டோ கட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கில் மெயின் விஷயமே ஃபோட்டோ கட் பண்ணுறது தான். அந்த ஃபோட்டோ கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம டிசைன் பண்ணுறத விட அதிகமான டைம் எடுத்துக்கக்கூடியதுக்கு ஃபோட்டோ கட் பண்ணுறது தான். இப்போ நான் ஒரு 3 ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த 3 ஃபோட்டோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது சிங்கிள் ஃபோட்டோ, பேக்ரவுண்டு கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ. இது குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோ இது 4 பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்களையும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம இந்த டைமை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? இந்த 3 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த 3 ஃபோட்டோ நம்ம பேக்ரவுண்டை கட் பண்ண போகிறோம் கொஞ்சம் குயிக்கான டைம்லேயே. அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்துடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அப்லோடு இமேஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த ஃபோட்டோஸ், இப்போ இந்த 4 ஃபோட்டோவை கொடுக்குறேன் நான். பேக்ரவுண்டு எளிமையான முறையில் ஒரே கிளிக்கில் நமக்கு பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட் தான். நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக நமக்கு முடிஞ்சிருது. அதுக்காக இந்த மாதிரி ப்ரீவியூ ரெசல்யூஷன் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோ இந்த மாதிரி கட் பண்ணிடும். இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு இல்லை, எந்த ஃபோட்டோ கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த இந்த வெப்சைட்டில் ஃபோட்டோ கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப சேவ் ஆகிடும். ஒரே கிளிக்கில் நம்ம இது மட்டும்தான் இல்லை, பேக்ரவுண்டு வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சு நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகிடும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை இன்னொரு ஃபோட்டோவும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 ஃபோட்டோ கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இன்னொரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன், அந்த முள் செடி, அது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இதை நான் இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாமே டவுன்லோடில் தான் சேவ் ஆகும். இந்த நம்ம கட் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோ எல்லாமே PNG ஃபைலில் தான் சேவ் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4 ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கிளிக்கில் பர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்துருக்கு. ஜூம் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். குவாலிட்டி கம்மியான உள்ள ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ கொண்டு நம்ம மேனுவலாக கட் பண்ணுற மாதிரியே இந்த ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் எனக்கு டைமிங்கை ஏன்னா இப்போ ஒரு 30க்கு 10 இதில் அதோட 40க்கு 10, 50க்கு 10 இந்த மாதிரி பேனர் போட்டவங்களாம் கிட்டத்தட்ட 100 ஃபோட்டோ 150 ஃபோட்டோ கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கே நமக்கு பாதி நாள் ஆகிடும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே PNGயாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ரெண்டாவது இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோவாக இருந்து அதை அந்த வெப்சைட்டில் கொடுக்கும்போது ஹேர் டீட்டெயில் கொண்டு நமக்கு எடுத்து கொடுத்துரும். அது Ctrl+0. ஓகே. இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டு நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி எடுத்து இம்போர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து பிஎன்ஜியாக தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பிளர் காஷியன் பிளர் அப்படிங்கிறத கொடுக்கும்போது நமக்கு இந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட். இதுக்கு பிறகு வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து இது ஒரு எஃபெக்ட், இது டெக்ஸ்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹேரை மட்டும் கொஞ்சம் பிளாக் பண்ணி டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து எளிமையான முறையில் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஒர்க்கு டைம் வந்து ரொம்பவும் சேவ் ஆகும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.